அலிஃப் 14. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆறாவது மக்ரஜ் கஃப். கஃப் இது நார்மலாக நம்ம உச்சரிக்கக்கூடியது. இந்த காஃப் இதனுடைய மக்ரஜ் எது அப்படின்னு பார்த்தா, அரபில் இதனுடைய விளக்கம் அக்ஸல் லிசானி தஹ்த மக்ரஜில் காஃப் مع ما فوقه من الحنك الأعلى تخرج منه كاف. அக்ஸல் லிசான் அப்படின்னு சொன்னால் அப்பர் பேலட், அதாவது பேலட்னு சொன்னால் ரூஃப் ஆஃப் த மவுத், இதான் முரசுன்னு சொல்லுவோம், வாயினுடைய மேல் பக்கம். அலா பாத்தினில் ஃபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாக்கினுடைய அந்த மேலே தஹ்த மஹ்ரஜில் காஃப். காஃபை எப்படி நம்ம உச்சரிச்சோமோ இதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தை, அந்த எழுத்துக்கு கொஞ்சம் கீழே, லேசா ஸ்லைட்டாக கொஞ்சம் கீழே, மஅமா ஃபௌகஹு மினல் ஹனக்கில் அஅலா தஹ்ருஜு மின்ஹு காஃப், அந்த இடத்துலேருந்து தான் இந்த காஃப் வெளியாகுது. தமிழில் இதை சொல்கிறதா இருந்தால், இந்த எழுத்து காஃபுடைய மஹ்ரஜுக்கு சற்று முன்னால் வெளிப்படும். திஸ் லெட்டர் இஸ் ஸ்லைட்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காஃப், அதாவது த இன்னர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த டங் டுவர்ட்ஸ் த மவுத் டச்சிங் த ரூஃப் ஆஃப் த மவுத் ஆப்போசிட் இட். சுருக்கமாக சொல்ல போனால், காஃபை நம்ம எப்படி உச்சரிச்சோமோ காஃப், இதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து பார்த்தோம், அக் இக் ஒக், அந்த எழுத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வித்தியாசத்தோட இந்த எழுத்து என்ன செய்யும், வெளிப்படும். உதாரணமாக இதில் பாருங்கள், மேலே வட்டமிட்டு காட்டப்பட்டிருக்குது கஃப், அதுக்கு பக்கத்துலேயே வலதுபுறத்தில் காஃப், அந்த ஆரோ மார்க்கில் இண்டிகேட் பண்ணப்பட்டிருக்கு பாருங்கள். இதை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு சொன்னால், அக் இக் உக், இதை அசைக்காமல் சாதாரணமாக அக் இக் உக். அல்ஹம்து சூராவில் பார்க்க போனால் இது மாலிகி என்று சொல்கிறோம், மாலிக் யௌமித்தீன் சொல்கிறோமே, அதில் வரக்கூடிய காஃப் மாலிகி. இய்யாக இய்யாக, அந்த காஃப். அக் இக் உக் க கி கு கன் கின் குன், இந்த மாதிரி இந்த காஃபை உச்சரிக்கணும்.